Hello friends, welcome to Tamil tutorial. So இந்த tutorial நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பைத்தான்ல lambda function என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். So இந்த வீடியோல lambda function என்ன அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுக்க போறேன். So இந்த PDF ல உங்களுக்கு கிளியரா இருக்கும். So first lambda function என்னங்கறத பார்த்துறோம். So lambda function என்ன அப்படினா function without any name. So ஒரு ஃபங்க்ஷனை எந்த நேமும் இல்லாம கிரியேட் பண்ணோம் அப்படினா அதுதான் வந்து lambda function நம்ம சொல்றோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து anonymous function அப்படி நம்ம சொல்றோம். ஜெனரலா பைத்தான்ல வந்து ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணா defங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த lambda ஃபங்க்ஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா lambdaங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் போடணும். சோ இந்த lambdaங்கிற ரிசர்வ் கீவேர்ட் யூஸ் பண்ணி நீங்க பண்ணீங்கனா இது ஈஸியா பண்ணலாம். இதுக்கான சின்டாக்ஸ் வந்து lambda followed by list of arguments followed by colon operator followed by expression. சோ இங்க ஆர்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா a1 a2 up to a1 இருக்கு. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ். இதுல ஆர்குமெண்ட்ஸ் வந்து சிங்கிளாவும் கொடுக்கலாம், நான் மல்டி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸும் கொடுக்கலாம். சோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா lambda இது வந்து ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். சோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் இருந்தா போதும். சோ lambda followed by a. சோ a ங்கிறது வந்து ஏரியா ஆஃப் த ஸ்கொயர், இந்த a ங்கிறது ஆர்குமெண்ட். சோ இது வந்து ஒரு யூசர் டிஃபைன். இது வந்து நீங்க வந்து எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம், a தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ ix எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் வந்து பேரந்திசிஸ் போட்டு போடலாம், இல்லை வந்து ஆப்ஷனாக விட்டு போடாமல் பண்ணலாம். ஸோ இந்த lambda ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா it will take any number of arguments and return the evaluated expression value. ஸோ இதனோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் ரிசல்ட் வந்து ஒரு வேரியபிளை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கண்டிப்பாக வந்து ஒரு வேரியபிள் நீங்கள் போடணும். ஸோ இதுதான் வந்து lambda ஃபங்க்ஷன். ஸோ இந்த lambda ஃபங்க்ஷன் வந்து lambdaங்கிற கீவேர்டு வச்சு தான் நீங்கள் போடணும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க, சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ எப்படி வந்து ஒரு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து போடணும் lambda ஃபங்க்ஷனுங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுங்க ஏதாவது ஒரு நேமில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா lambdaங்கிற கீவேர்ட் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ரிசர்வ் கீவேர்ட் lambda ஸ்பேஸ் விட்டுட்டு ஸோ ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸுங்கிறது பாருங்கள். ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு வந்து ஒரு ஆர்குமெண்ட் இருந்தால் போதும். ஸோ அதனால் ஒரு ஆர்குமெண்ட், இங்கே ஆர்குமெண்ட்டோட நேம் வந்து ஏன்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கோலனுங்கிறது வந்து சின்டாக்ஸ். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கால்குலேட் பண்ணுற கால்குலேஷன். ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு வந்து ஃபார்முலா வந்து எக்ஸ் அதே ஏ ஸ்டார் ஏ. ஸோ நம்பர் ஸ்டார் நம்பர் எந்த நம்பர் கொடுக்குறீங்களோ அதை அப்படியே வந்து ஸ்கொயராக பண்ணிடும். ஸோ இங்கே நம்பர் வந்து ஏ கொடுக்குறதுனால ஏ ஸ்டார் ஏ. ஸோ இதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு வேரியபிள் வச்சு தான் நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நார்மலாக வந்து பைத்தானில் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து கால் பண்ணால் போதும். ஆனால் lambda ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபங்க்ஷன் நேம் கிடையாது. ஸோ அதனால் இதனுடைய ரிசல்ட் வந்து ஒரு வேரியபிளாக ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த வேரியபிள் வச்சு தான் இதை கால் பண்ணணும். ஸோ இதுதான் lambda ஃபங்க்ஷனுக்கும் நார்மல் ஃபங்க்ஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நார்மல் ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் நேம் வச்சு கால் பண்ணோம். இதுக்கு வந்து இதனுடைய ரிசல்ட் அண்ட் வேரியபிள் வச்சு தான் கால் பண்ண முடியும். ஸோ இந்த ரிசல்ட் அண்ட் வேரியபிளும் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் டிஃபைன். இது வந்து நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம், ஸ்கொயர் எஸ்கியூ ஆர் எனி அதர் நேம், நீங்கள் எந்த நேம் கொடுத்தாலும் வந்து இது சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயரில் இப்போ நம்ம இங்கே ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் அந்த ஆர்குமெண்ட்டுக்கான வேல்யூ இந்த வேரியபிள் மூலமாக தான் நம்ம சென்ட் பண்ணணும். யூஸ்வலாக வந்து ஃபங்க்ஷனில் வந்து நம்ம ஆர்குமெண்ட்ஸ் எப்படி பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் நேம் போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பண்ணுவோம். ஆனால் lambda ஃபங்க்ஷன் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட், ஏன்னா இதுக்கு நேம் கிடையாது. ஸோ இது ரிட்டர்ன் பண்ணுற அந்த ரிசல்ட் அண்ட் வேரியபிளை தான் வந்து நம்ம காலும் பண்ணோம், அந்த வேரியபிளை தான் நம்ம ஆர்குமெண்ட்ஸும் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ இப்போ இந்த ஸ்கொயருக்குள்ளே தான் இந்த வேல்யூஸ் இருக்குது. ஸோ இந்த lambda ஃபங்க்ஷன் வந்து ஒரு எக்ஸ்பிரஷனை ரிட்டர்ன் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அகைன் வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து SQ of fine கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து அனானமஸ் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷனுடைய அவுட்புட். சப்போஸ் வந்து இப்போ 2 ஆர்குமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டுக்கும் வந்து நீங்கள் கம்மா கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக லென்த்தும் தேவை, வித்தும் தேவை. ஸோ இங்கே லென்த் வந்து ஏன்னு வச்சுருக்கேன், வித்து வந்து பின்னு வச்சுருக்கேன். ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 மேலே போச்சு அப்படின்னா கம்மா போட்டு போடணும். ஸோ ஏ கம்மா பி கோலன் இது வந்து சின்டாக்ஸ், முன்னாடி வந்து lambda. தென் எக்ஸ்பிரஷன் வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஃபங்க்ஷன், அதாவது இந்த ஃபங்க்ஷன் ப்ரேசஸ்க்குள்ளே போடலாம், இல்லைனா ஏ ஸ்டார் பி அப்படி கூட போடலாம். ஸோ இப்போ இந்த lambda ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக ஒரு வேலையை ரிட்டர்ன் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ரிட்டர்ன் பண்ணுற ரிசல்ட்டை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு வேரியபிளை நீங்கள் அசைன் பண்ணி வச்சுக்கணும். அந்த வேரியபிளை வந்து நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த வேரியபிள் மூலமாக தான் நீங்கள் வேல்யூ பாஸ் பண்ணணும்.
ஸோ ரெக்டாங்கில் 10,5 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அந்த 10 வந்து ஏக்கு எடுத்துக்கும், 5 வந்து பிக்கு எடுத்துக்கும். ஸோ 10*5 50ங்கிறது வந்து இந்த ரெக்டில் ஸ்டோர் ஆகும். அந்த ரிசல்ட் R1 வரும். அதை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் R1 பிரிண்ட் பண்ணிங்கன்னா போதும். அது மாதிரி அனானிமஸ் ஃபங்க்ஷன் 2 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கு வந்து நம்ம ஒரே ஒரு இன்புட் ரேடியஸ் மட்டும் இருந்தால் போதும். மீதி வந்து பை வேல்யூ வந்து நமக்கு தெரியும். ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக போடலாம். ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா πr². அப்போ இது எப்படி போடணும் அப்படின்னா லேம்டா கீவேர்ட் தென் ஆர்குமெண்ட் வந்து கவுண்ட் பண்ணுங்கள். ஒரு ஆர்குமெண்ட்னா ஒரு ஆர்குமெண்ட் ஆர், அதுக்கப்புறம் வந்து கோலன் ஆப்ரேட்டர். இப்போ வந்து பையோட வேல்யூ வந்து 3.14, அதை அப்படியே போட்டுருங்க. ஸ்டாரு இந்த நம்ம பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட் R*R கொடுத்தீங்கன்னா இந்த πr² வந்து கால்குலேட் பண்ணி அந்த ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். அதை கேப்சர் பண்ணுறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு வேரியபிள் சர்க்கிள் கொடுக்குறோம். இப்போ இந்த சர்க்கிள்குள்ளே தான் நீங்கள் இன்புட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும். ஸோ 10ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த 10 வந்து ஆருக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து 314ங்கிற ரிசல்ட்டு இந்த சர்க்கிளில் இருக்கும். அந்த சர்க்கிளோட வேல்யூ மறுபடியும் R2 கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் த சர்க்கிள்ங்கிறத நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அகெயின் வந்து ஒரு R2 R1 போடுறமே. இது வந்து எதுக்கு அப்படின்னா லேம்டா ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிகிட்டே இருக்குது. அதனால தான் வந்து நம்ம வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு வேரியபிள் போடுறோம். இல்லை டேரெக்டாக எனக்கு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பிரிண்ட்டில் கூட கொடுத்து கூட போட்டாலும் உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ இதுதான் வந்து லேம்டா ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள். இப்போ நான் லைவ் வந்து எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறேன். ஸோ இது வந்து பைத்தான் லேபு. இதில் வந்து ஒரு சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கும் லேம்டா. இப்போ வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் போடுறோம் பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் 1 எக்ஸாம்பிள் ஃபார் லேம்டா ஃபங்க்ஷன். இப்போ வந்து ஸ்கொயருக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், எஸ்கியூம் போட்டுட்டு லேம்டா போடுறேன். ஸ்கொயருக்கு ஒரே ஒரு ஆர்குமெண்ட் இருந்தால் போதும். ஸோ n. அதுக்கப்புறம் சின்டாக்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா குறன் வைக்கணும். அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ ஆர்குமெண்ட் என்ன ஆர்குமெண்ட் கொடுங்க அதை எடுத்து ஸ்கொயர் பண்ண வேண்டியதான். ஸோ உங்கள் n இருக்குது. ஸோ n*n போட்டிங்கன்னா இப்போ இந்த ரிசல்ட் வந்து ஸ்கொயரில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ வந்து இதை பிரிண்ட் பண்ணுறோம். இதை வந்து இப்போ என்ன பண்ணால் கால் பண்ணணும். கால் த லேம்டா ஃபங்க்ஷன். ஏன்னா இது வந்து ஒரு நார்மல் ஃபங்க்ஷன், ஒரு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் தான். பட் ஃபங்க்ஷன் நம்ம வந்து டெஃபினேஷன் கொடுத்துட்டு கால் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் வராது. இப்போ ஃபங்க்ஷன் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கால் பண்ணணும். ஸோ கால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன். இதுக்கு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் நேம் கிடையாது. அப்போ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இதோட ரிட்டர்ன் பண்ணுற அந்த ரிசல்ட் அண்ட் வேரியபிள்ஸ் தான் நம்ம கால் பண்ணோம். ஸோ இப்போ எஸ்கியூவில் நீங்கள் 5ன்னு கொடுத்தீங்கன்னா கால் ஆகிடும். இது ஆல்வேஸ் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறதுனால நம்ம வந்து அகைன் வந்து ஒரு வேரியபிள் வச்சு போகிறோம். அதுக்கப்புறம் பிரிண்ட்டில் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் போட்டுட்டு R1 போட்டிங்கன்னா போதும். ஸோ இப்போ வந்து ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளோட கரண்ட் பாத் எங்கே இருக்குது அப்படின்னா வேறு இடத்துல இருக்குது. ஸோ சிடியில் லேம்டா. ஸோ சிம்பிளாக வந்து பைத்தான் ஆர் பை போட்டுட்டு ஃபைல் நேம் வந்து e1.py. ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து 25 அப்படின்னு இருக்கு. ஸோ இதையே வந்து நீங்கள் மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா இதை மட்டும் காப்பி பண்ணுங்கள், ஒரே லைன் வந்து போடலாம். ஸோ இப்படியும் போடலாம் டேரெக்டாக. ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அசைன் பண்ணி போடுங்க, உங்களுக்கு கிளியராக புரியும். இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போட்டு கூட நீங்கள் போடலாம். இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் பார்க்கணும். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளுக்கு வந்து ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு அசைன் பண்ணுற ரிசல்ட் அண்ட் வேரியபிள் எதுவும் இருக்கலாம். லேம்டாங்கிற கீவேர்ட் கண்டிப்பாக போடணும். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளுக்கு வந்து லெங்க்த்து, அதாவது லெங்க்த்து கமா வித்து. ஸோ நான் ஷார்ட்டாக எல் கமா வின்னு வச்சுக்கிறேன். மோர் தென் 1 ஆர்குமெண்ட் அப்படின்னா நீங்கள் கமா போடணும். ஒரே ஒரு ஆர்குமெண்ட்னா கமா தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து கோலன் ஆப்ரேட்டர். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆப்ரேட்டர் போட்டு போடலாம், இல்லைனா அப்படியே ஃபங்க்ஷன் ஆப்ரேட்டர் ரிமூவ் பண்ணிட்டு போட்டாலும் ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கால் த ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணோம் அப்படின்னா அது ரிட்டர்ன் பண்ணுற அந்த ரிசல்ட் அண்ட் வேரியபிள் வச்சு தான் கால் பண்ணோம். ஸோ அதனுடைய வேரியபிள் நேம் வந்து RT. ஸோ 10,5ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணோம், டேரெக்டாக பிரிண்ட் பண்ணலாம், இல்லை ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணி வச்சு பண்ணலாம்.
ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்பயுமே ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறதுனால தான் நம்ம ரிட்டர்ன் யூஸ் பண்ணுறோம். இல்லைனா வந்து ரிட்டர்ன் இல்லாமல் நீங்கள் டேட்டா பிரிண்ட்டும் போடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா R2ன்ற இன்னொரு வேரியபிள் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து R2 அப்படின்னு போட்டுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளுக்கு வந்து 50 அப்படின்னு வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கும் நார்மலாக இருக்கிற ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ இது வந்து ரொம்ப ஷார்ட் அண்டாக எழுதணும் அப்படின்னா இந்த லேம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் நார்மல் ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் நார்மல் ஃபங்க்ஷனை கூட பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் 3 நம்பர்ஸ். ஸோ சம் ஆஃப் 3 நம்பர்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு மினிமம் 3 இன்புட் தேவை. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணேன்னா சம் ஒரு வேரியபிள் லேம்டா எத்தனை இன்புட்னா 3 இன்புட். ஸோ A, B, C அதுக்கப்புறம் கோலன். இப்போ வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ A + B + C ஃபங்க்ஷன் ஆப்ரேட்டர் போட்டாலும் ஓகே, இல்லை போடாமல் விட்டாலும் ஓகே தான். ஸோ இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனை முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். கால் திஸ் லேம்டா ஃபங்க்ஷன். ஸோ சம்மில் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் 3 இருக்குது. ஸோ ஏக்கு வந்து ஒரு 10, பிக்கு வந்து ஒரு 4, சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9. ஸோ இதோட ரிசல்ட் வந்து R3ன்னு வச்சுருக்கேன். தென் பிரிண்ட்டில் sum of 3 numbers. அவ்வளோதாங்க. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ sum of 3 numbers பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் த ஸ்கொயர், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஸோ இவ்வளோ தான் வந்து லேம்டா ஃபங்க்ஷன். ஸோ லேம்டா ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனல் தான், இது கம்பல்சரி கிடையாது. நார்மல் ஃபங்க்ஷன்னா டிஎஃப்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி பண்ணுவோம். லேம்டாங்கிற ஃபங்க்ஷன் அப்படின்னா லேம்டாங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி பண்ணுவோம். நார்மல் ஃபங்க்ஷனுக்கு பேர் உண்டு, நம்ம பேர் கொடுக்கணும். ஆனால் லேம்டா ஃபங்க்ஷனுக்கு பேர் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா வந்து இது வந்து இமிடியட்லி இன்வோக்கிங் ஃபங்க்ஷன், அதாவது அனானிமஸ் ஃபங்க்ஷன். அதனால் வந்து இதுக்கு பேர் கிடையாது. ஸோ கிரியேட்டிங் அ ஃபங்க்ஷன் வித்தவுட் நோ நேம், அதுதான் வந்து லேம்டா ஃபங்க்ஷன். நார்மல் ஃபங்க்ஷனை அந்த ஃபங்க்ஷன் நேம் வச்சு நம்ம கால் பண்ணுவோம். ஏன்னா இதுதான் ஃபங்க்ஷன் நேம்ங்கிறது தெரியும். ஆனால் லேம்டா ஃபங்க்ஷனுக்கு ப்ராப்பரான நேம் கிடையாது. அப்போ லேம்டா ஃபங்க்ஷன் நம்ம எப்படி கால் பண்ணோம் அப்படின்னா அது ரிட்டர்ன் பண்ணுற ரிசல்டன்ட் வேரியபிள் வச்சு தான் நம்ம கால் பண்ணோம். இதுதான் நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் லேம்டா ஃபங்க்ஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.